ஆமாம், இறக்கமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் அவசரமாக இருக்குது. கதறினாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டோம், வந்து விட்டுட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். ஏன்னா கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வேகணுங்க. இப்படி சட்டியில் வந்து கீரை வேக வச்சு இது கடைஞ்சி சாப்பிட்டா மட்டும்தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என் சாமிக்கு மாலையாக கோர்த்து போடுறாங்கல்ல, அதுக்கு இந்த பழம் யூஸ் ஆகும் நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து நம்ம வினிசா பொண்ணை கொண்டுட்டு போய் சென்னையில் விட்டுட்டு வரத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம். காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோங்க. போகும்போது கிருஷ்ணகிரிக்கு அந்தாண்டெலாம் பயங்கர டிராஃபிக்குங்க. ஏன்னா ரோடு வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அதனால் பயங்கர டிராஃபிக்காக போயிடுச்சு. அதனால் நாங்கள் போய் சேர்கிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. இடையில எங்கேயுமே எங்கள் வீட்டுக்கார் நிறுத்தவே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருந்ததுனால எங்கேயுமே வண்டி நிறுத்தவே இல்லை. நேராக வினிசா வீட்டில் தான் கொண்டு போய் நிறுத்தினார். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்ததுனால எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு கூட நிறுத்துறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சுங்க. அங்கே பக்கமாக போனதுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வினிசா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துக்கிட்டோம். ஒரு 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டோம். போன வேகத்துக்கு வினிசா பொண்ணு வந்து டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணிட்டா. இட்லியும் பொங்கலும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி அது வரத்துக்குள்ளார கொண்டுட்டு போன பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னாக்கா கொண்டுட்டு போன பொருட்கள் எது வெளியில் வைக்கணும், எது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லேட் பண்ணிட்டானாக்கா வீணாக போயிடும். அது இல்லாமல் எல்லாமே கவர் பண்ணி கொண்டு போயிருக்கோம். கவரை விட்டு காய்கறி எல்லாமே எடுத்து கீழே கொட்டி வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே நாங்களே பிரித்து நாங்களே எடுத்தும் அடுக்கி கொடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அசால்ட்டாக விட்டுட்டா இங்கே அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையுமே நான் செஞ்சு கொடுத்துட்டே வந்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்புமா கொஞ்சம் கிண்டுனுங்க. ஏன்னா கொண்டுட்டு வர டிஃபன் நமக்கு 10 பத்தலையோ, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே அப்படின்ட்டு போன வேகத்துக்கு கொஞ்சம் உப்புமாவும் கிண்டிட்டேன். நான் கிண்டி முடிக்கிறதுக்குள்ளாரே டிஃபனும் வந்துருச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டு போயிருந்தேங்க. அதை வைக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அயனாரை வச்சு அப்பயே அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். நான் பக்கமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் அவசரமாக இருக்குது. வந்த வேகத்துக்கு உப்புமாவை கிண்டியாச்சு. ஓகே, டிஃபன் சாப்பிட வேண்டிய வேலை தான். கவரில் இருக்கிற குழம்பை பிரித்து அப்படியே வச்சேங்க. வச்ச வேகத்தில் அப்படியே கீழே சாஞ்சு போச்சு. என்னை பார்த்து முறைன்னு முறைச்சா ஒழுங்காக கீழே இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு போங்க அப்படின்னா, இதே இது நம்ம வீடாக இருந்தால் அப்படி சொல்லுவாளுங்களா? அவங்க வீட்டில் நின்று தொடச்சி கொடுத்துட்டு போக சொல்கிறா. அதை தான் பார்த்துட்டு எல்லோரும் சிரித்தாங்க. கார் டிக்கில போட்டுறாத. ஓகே வின்ஷா, பாய் பாய். கதறினாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டோம், வந்து விட்டுட்டோம். நிம்மதியாகுது. பாய் பாய். எங்கள் கூட அமுதாவும் வந்திருந்தா அப்படிங்க. கொண்டு போய் அமுதாவையும் அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேலம் கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே விளக்கு கடைக்கு போயிட்டு நான் ஒரு உருளி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அந்த உருளி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு விளக்கு கடைக்கு போனேன்.
நிறைய பேர் வந்து இந்த கடையில் வந்து விலை அதிகம்க்கா, அங்கேயும் போய் வாங்குறீங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த கடையில் வந்து விலை அதிகமாக விலை கம்மியாக அப்படிங்கிறதுலாம் எனக்கு எதுவும் தெரியலிங்க. அங்கே வந்து எல்லா விதமான விளக்குகளும் அங்கே கிடைக்குது. அதனால் சரி கலெக்ஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் வாங்குறது. அது இல்லாமல் உருளி வந்து ஜாஸ்தி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இந்த இடத்துல தான் நான் 2-3 ட்ரிப் போனப்பெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். சரி அதனால் வந்து ஒரு 1000-500 முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிற பொருள் வந்து இந்த காசு எச்சா இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கணக்கு பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கி வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போய் அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன். 2 ட்ரிப்பு நான் பார்த்து என்னால் வாங்கவே முடியலைங்க. அதனால் இந்த ட்ரிப்பு வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன். அது கூடவே வந்து எங்கள் முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு ஸ்டாண்டு பீடை மாட்டம் ஒன்று வாங்கணும். அது மேலே உட்கார வைக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் வந்து அது செட்டே ஆகலை எங்களுக்கு. ஏன்னா முருகர் நல்ல உயரமாக இருக்கார். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த மாதிரி தேர் செஞ்சு இந்த மாதிரி தேரில் தான் முருகரை வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் முருகர் இருக்கிற உயரத்துக்கு வந்து அந்த சைஸுக்கு தேரே இருக்காதுங்க. ஒரு மீடியம் சைஸ் தேர் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் தேரை எடுத்துலாம் பார்த்தோம். ஆனால் வந்து முருகருக்கு அது செட் ஆகலை. ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு தேர் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி. அது வந்து முருகருக்கு செட் ஆகாமல் கடைசியாக நம்ம ராமருக்கு தான் அந்த தேரை வந்து வச்சோம் நாங்கள். அந்த தேருக்குள்ளே ராமர் தான் இருக்கார். ஆனால் அழகாக இருக்குது. அது அவருக்கு அது கரெக்டாக சூட் ஆகிருக்கு. அதனால் முருகருக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் முருகருக்கு செட் ஆகலை. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளாரே அவங்க உருளியை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, அது நல்லா தனித்தனியாக இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபிட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு காமாட்சி விளக்கு வாங்கணும்னு ஒரு இஷ்டங்க. ஏன்னா எங்கிட்ட வெளியில் தான் காமாட்சி விளக்கு இருக்குது. பித்தளையில் வந்து காமாட்சி விளக்கு சின்ன சைஸு மீடியம் சைஸு கிடையாது. இருந்த விளக்கெல்லாமே ஆஃபீஸுக்கு தறிக்கொட்டாய்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுத்துட்டேன் நான். அதனால் நம்ம பித்தளை விளக்கு ஒன்று வாங்கலாம், இந்த விளக்கை எடுத்துட்டோமா அந்த விளக்கு வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் நான் யோசித்து வச்சுருக்கிற மாதிரி காமாட்சி விளக்கு இங்கே இல்லை. அதனால் சரி வேண்டாம், எங்கே அது கிடைக்குதோ அங்கே அதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சூப்பராக இருக்குதுடா. ஓகே. அடுத்ததாக உருளியை வந்து பில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க பில் போட்டு வர வரைக்கும் நான் முன்னாடி இருக்கிற சாமிகிட்ட வாராகி அம்மன் சாமி வச்சுருந்தாங்க, அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் வந்து இந்த பழைய பித்தளை பாத்திரங்களும் வாங்குவாங்க போல இருக்குது. அதையும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே ரொம்ப நல்ல நல்ல பாத்திரமாக இருந்துச்சுங்க. நான் கும்பகோணம்லாம் போகும்போது அங்கே பழசு கொண்டு வந்து போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அதுவே ரொம்ப நல்லா இருக்குது, வெங்கல பாத்திரம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவேன். இங்கேயும் வந்து இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு பாருங்க, ஊதுபத்தி எரிஞ்சு கீழே விழும்போது அந்த துகள் வந்து கீழே விழாமல் அந்த தட்டிலே விழுற மாதிரிலாம் தட்டு கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பழசெல்லாம் வந்து நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது நாங்களே இங்கே சேல் பண்ணுறதுக்கு நாங்களே தான் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. நல்லா வெயிட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஊதுபத்தி வச்சு அந்த தூள் இதுலேயே உழுவுற மாதிரில அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு, அங்கேயும் இங்கேயும் நடக்கவும் முடியல. அதனால் பேசாமல் பில் போட்டு வரட்டும் அப்படின்னு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டோம். ஒரு வழியாக பிள்ளையாரை வந்து பில் போட்டு எங்கள் காருக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் நான். ஒரு 5 மணிக்கெலாம் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் சேலம் கிளம்பியாச்சுங்க. ஒரு 11 மணிக்கெலாம் நாங்கள் சேலமே வந்து சேர்ந்துட்டோம். கொண்டு வந்த தும்பக்கீரையை பாருங்கள் சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு கழுவுறதுக்கு. 2 ட்ரிப் நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க. ஏன்னா ஏதாவது மண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு. நார்மலாக நம்ம கீரை கடையிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் ஒவ்வொரு ஊர் பக்கத்துலேயும்
ஒவ்வொரு மாதிரி கீரைங்களை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. தருமபுரி பக்கம்லாம் வந்து துத்தி கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த துத்தி கீரை அதிகமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து மூலம் இருக்கு இல்லைங்களா, மூளை பவித்திரம்னு சொல்லும் இல்லைங்களா, அதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ் ஆகும் அந்த துத்தி கீரை சாப்பிட்றது. அது மாதிரி ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொன்று சாப்பிடுவாங்க. இது வந்து வேலூர், அந்த அம்மாப்பேட்டை அந்த மாதிரி அந்த சைடு ஆத்தூர் பக்கத்தில் இந்த கீரையை வந்து சாப்பிடுவாங்க, நிறையா சாப்பிட்றாங்க. அங்கே பாக்குத்தோப்பு ஃபுல்லாகவே இந்த கீரை தாங்க இருக்குது. அதனால தான் சரி நாமளும் பறித்து சாப்பிட்லான்னு. எங்கள் ஊர் பக்கம் வந்து பாசாக்கீரை, அந்த பாசாக்கீரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காடு ஃபுல்லாக அந்த பாசாக்கீரை தான் படர்ந்து கிடக்கும். அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி நாமளும் தான் அவங்க கீரையை சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான். ஐயா வீட்டில் இருக்கிறாங்கள, அக்கா இருக்காங்கள ஐயா வீட்டில், அவங்க இந்த துத்திக்கீரை நல்லா கடைவாங்க. அதை நான் கடைஞ்சி நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம கடைஞ்சி பார்த்துடலாம். ஆனால் அவங்ககிட்ட நான் ரெசிபி கேட்காம விட்டுட்டேன். சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யலாம் விடுங்க, அப்புறம் அடுத்த ட்ரிப் போனால் கேட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் வரமிளகா போட்டு தாளிப்போம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே கீரையை போட்டுடலாம். கீரையை போட்டு வேக வைக்க வேண்டியது தான். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டு கடையிறாங்க. இப்போ நாங்கள் பாசாக்கீரைக்கெலாம் புளி போட மாட்டோம், ஆனால் இந்த கீரைக்கு புளி போட்டு கடையிறாங்க. கடைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத. புளி போடாட்டினா நீங்கள் வந்து புளிச்சக்கீரை கொஞ்சம் ஒரு நாம் புளிச்சக்கீரை சேர்த்து கடையலாம் அப்படிங்கிறாங்க. அது எங்கிட்ட இப்போ புளிச்சக்கீரை இல்லை, அதனால் கொஞ்சம் புளி போட்டே கடைஞ்சிக்கலாம் நம்ம. சரிங்களா, இப்போ கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். ஏன்னா கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வேகணுங்க. அதுக்கு தான் கீரை நல்லா மொத்தமாக இருக்குது இல்லையா, நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் கீரையை போட்டுடலாம். நீங்கள் கை வச்சு நசுக்குனாக்கா நல்லா நசுங்கி வரணும் கீரையை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தும்பை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே எங்கள் ஊர் பக்கம் எல்லா கீரையும் ஒன்றா போட்டு கடைஞ்சிக்குவோம். தும்பையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரித்து போட்டுக்குவோம். ஆனால் அங்கே தும்பை மட்டுமே தனியாக கடையிறாங்க. நாங்கள் தும்பை மட்டுமே தனியாக கடைஞ்சது கிடையாதுல்ல. இப்போ இந்த கீரை அப்படி கடைஞ்சி வரட்டும், வெந்து வரட்டும். இதுக்கு தக்காளிலாம் எதுவுமே போடக்கூடாதுங்க, ரொம்ப ஈஸி தாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா நிறக்க வெங்காயம், பூண்டு போட்டு மறுபடியும் தாளித்து வரமிளகா போட்டு எடுத்து கொட்டி கடைஞ்சிட வேண்டியதுதான். கொஞ்சோண்டு புளியை போட்டு வேகட்டும். கீரை சூப்பராக வெந்துருச்சுங்க. தண்ணி மட்டும் நம்ம இருத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கடையும் போது தண்ணியை வந்து ஊற்றி கடையணும் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணியை இருத்துடலாம். இப்போ தாளிப்புன்னு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பாருங்க வெங்காயம், வரமிளகா வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பூண்டு தான் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, தேவைப்பட்டால் பூண்டு போட்டுக்குங்க. இல்லாட்டினா நீங்கள் வேக வைக்கும் போதே பூண்டு போட்டதுனால நான் பூண்டு போடலை. நல்லா வதக்கி விட்டுருணும். வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு எடுத்து கொட்டி கடைஞ்சிடலாம். புளி நல்லா இவ்வளோ புளி போட்டுக்கலாம். இவ்வளோ புளி போட்டாச்சு, வதக்கியாச்சு. இடத்துல அதை எடுத்துக்கொட்டு உப்பு கடைஞ்சிரு. இப்படி சட்டியில் வந்து கீரை வேக வச்சு இது கடைஞ்சி சாப்பிட்டா மட்டும்தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன தான் குக்கரில் வச்சு நீங்கள் வந்து அதை கையை மத்து வச்சோ இல்லை பிளெண்டர் வச்சோ நம்ம கடைஞ்சோம்னாலும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கவே கொடுக்காது. அவ்வளோதாங்க, இது கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு வேறு சலோன் வர எங்கள் ஊர் பக்கத்தில். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, எந்த ஒரு கரண்ட் வச்சு செய்கிற வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால தான் இப்போ என்ன பண்ண நம்ம ஸ்டோர் ரூமில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை எல்லாத்தையும் தொடச்சி மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கி விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. கீரை போட்டு சாப்பிட்றேன்.
உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து இது வரைக்குமே நான் வந்து துத்திக்கீரை வந்து துத்தியில் தும்பக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டது கிடையாது. இன்னும் தான் சாப்பிட்றேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு கசப்போ துவர்ப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. புளி போட்டதுனால அப்படியே கொஞ்சம் லைட்டான புளிப்பில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் நம்ம தொட்டிலே கூட வளர்த்தலாம் தும்பையை. நீங்களுமே வளர்த்தி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சளிக்கு ரொம்ப நல்லது மெயினாக. சரிங்களா, சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து ஒரு 3 செடி வாங்கினேங்க. ஒரு செம்பருத்தி பூச்செடி, இது என்ன கலர், ஆரஞ்சு கலர்னு சொன்னாங்க, எல்லோவும் ஆரஞ்சு கலந்த மாதிரி, அதனால் இது வாங்கினேன். பூ பூத்தா தான் தெரியும். அப்புறமேட்டு இப்போ நடவு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெப்பர்மெண்ட் செடி ஒன்று வாங்கினேன். நல்லா துளசி மாதிரியே வாசமாக இருக்குது. ஏற்கனவே வச்சுருந்தாங்க இந்த செடி எல்லாமே அப்படி பராமரிப்பு இல்லாமல் போயிருச்சு. அதனால் மறுபடியும் இருக்கட்டும்னு வாங்கியிருக்கேன். இதில் என்னன்னாக்கா ஒரு ரோஸ் செடி ஒன்று வாங்கினேன். எல்லாமே நம்ம கார்டனில் கிடைக்கிற மாதிரி நம்ம நர்சரிங்களில் போய் வாங்கினீங்கன்னா கவரோடு கொடுப்பாங்க. உள்ளே மண் வச்சு கவரோட நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் நம்ம வச்சுருந்தோமாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்படி சின்ன சின்ன செடி விற்கிறவங்க பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, பிடுங்கி மண்ணை வந்து மண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்குமே கொரியர் சார்ஜெல்லாம் வாங்குறாங்க நம்மக்கிட்ட. ஃபுல்லாகவே கொரியர் சார்ஜ் வாங்கி தான் அமுச்சு விட்றாங்க. ஆனால் எதுக்கு கவரில் இருக்கிறத இப்படி பிச்சு இந்த மாதிரி பிடுங்கி இந்த மாதிரி மண் வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வந்தால் அடுத்த நாளே வச்சிடணும், உடனே காப்பாற்றணும். இந்தாங்க அதை எடுத்துருப்பாங்க, அது அந்த காட்டுக்குள்ளே வைங்க. அதுக்குள்ளே அங்கே ரோஜா பூ செடிக்குது இல்லை, அந்த லைனில் வைங்க. இந்த 2 ரோஸுக்கு நடுகாண்டு வச்சுருங்க. ஆனால் நான் எவ்வளோ பெரிய செடி வச்சுருங்கண்ணா. அது 2 ரோஸுக்கு நடுகாண்டு வச்சுருங்க. அங்கே தான். அது பார்த்து வேறு பிடுங்காத அளவுக்கு வைங்க, மண்ணை கட்டி. அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி விற்கிறவங்கிட்ட வாங்குறதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. ஏன்னா நர்சரியாக இருந்தால் அவங்க வந்து கவரோடு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி கொடுத்தா இது கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுதான் இதுக்கு நீங்கள் கவரில் வந்து கொக்கோ பிட் போட்டு வளர்த்துனீங்கன்னா நீங்கள் கொரியர் வந்து கம்மியாகும். உங்களுக்கு கொரியர் கம்மியாகட்டுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ வைக்கிற செடி நல்லா வளர்ந்துட்டா போகுது நமக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடிக்கிற இடத்துக்கு தான் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். நல்லா அவரைக்காய் சூப்பராக வந்துருச்சுங்க. நாங்கள் சாப்பிட்ற அவரைக்காய் இது ஆட்டுக்கொம்பு அவரை பாருங்க, அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி சுரக்காய் பாருங்க, பார்க்கவே சுரக்காய் அழகாக இருக்குதுங்க. இங்கே வருங்களேன், அழகாக இருக்குல்ல. இது 2மே விதைக்கி விட்டுட்டேன். நிறைய பிஞ்சு இங்கே விட்டுருக்குது இதில், இந்த பந்தலில். அழகாக பிஞ்சு வரட்டும். இந்த விதை வந்தாக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம கொடி எலுமிச்சை. பொடி எலுமிச்சை கோடி கொள்ளையாக காய்ச்சி கிடக்குது. இதோ ஆனால் இதில் வந்து சாறு வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூஸுக்கு சூப்பரான பழம். அது என்னமா நீங்கள் ஞாபகம் பண்ணலாம், உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் சேர்த்து பறிச்சு கொடுத்து இதில் 5 பொறிச்சு கொடுத்துக்கலாம், 5 ஏன்னா அங்கே போய் நானே எங்கள் வினிஷாக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு மறந்துட்டா கூட எங்கள் காட்டில் இருக்கிறவங்க மறக்காமல் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுதான் நீங்கள் ஞாபகம் ஞாபகம் நீ இந்த பக்கம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சொரக்காயை பறிச்சுட்டு அப்படியே போயிருப்பீங்க. இதுனா ஜூஸ் போட்டு குடிக்க நல்லா இருக்குங்க இந்த பழம். நல்லா இருக்கும் பழம். ஜூஸுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்காது, அதனால ஜூஸ் நல்லா போட்டு குடிக்கலாம். அந்த புதுசாக வச்சுக்கிறோம் இல்லைங்கண்ணா, அந்த செடி பார்க்கலாம் அது எப்படி காய்க்குதுன்னு. அது ஒரு பழமே 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்ல, விதை போட்டு மலைக்கு வச்சு ஒரு 5-6 செடி வச்சுக்கிறோமே, அது என்ன மாதிரி காய்க்குதுன்னு பார்க்கலாம். அது நல்லா இருந்துச்சு சாறு. அது எலுமிச்சு தான், ஜூஸ் காய். அது எவ்வளோ பெருசு இருந்துச்சு, ஒரு ஆத்துக்குடி சைஸுக்கு இருந்துச்சு காய். ஆனாலும் நம்ம நாட்டு எலுமிச்சைக்கு விட்டது தாங்க, அதில் இருக்கிற சாறு அளவுக்குலாம் இது வர்றதே கிடையாது. பழம்தான் பெருசு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பழம் எதுக்கு யூஸ் ஆகுனா, என் சாமிக்கு மாலையாக கோர்த்து போடுறாங்கல்ல, அதுக்கு இந்த பழம் யூஸ் ஆகும் நல்லா. அப்புறம் ஏதாவது தலைவர்களுக்கு எலுமிச்சை பழம் மாலை போடுறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த எலுமிச்சை பழம் வந்து நல்லா யூஸ் ஆகும். 2வது ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும்.
பாருங்களேன், ஒரு கொத்து கொத்தா காய், நல்லா பெரிய காய். சூப்பர். அவ்வளோதாங்க. ஏன்னாக்கா ஒரு கூட காய் இருக்குது, வச்சுருந்தோமா வீணாக போயிடும். அவ்வளோதான் இன்றைக்கி பறிச்சது, வேறு எதுவும் பறிக்கல. நல்லா ஃபுல்லாகவே ஒரு கூட அளவு காய் வந்திருக்குது. சூப்பர். இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தீங்களா, அந்த விநாயகர் உருளி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ரெகுலராகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்து எதுக்கு பீரோட மேலே கொண்டு போய் வைக்கணும், ஒரு இடத்துல அந்த இடத்துல வச்சிடலாம். அங்கே வச்சுட்டோமாக்கா ரெகுலராக இருக்குல்ல. திலகா வந்து என்ன அந்த அக்கா வாங்கினதுன்னு உத்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு கத்தி எடுக்கல, இது மேலே வச்சு ஒரு நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அதான் நினைக்கிறேன். அதே தான் டேபிள் மேலே வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுவாக்கா அப்படிங்கிறான். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போன ட்ரிப் பார்த்த மாதிரி வேற ஒரு டிசைன் பார்த்தேன். அது வந்து அப்போ வாங்கலை. அதுக்கப்புறம் வினிஷா பொண்ணு போயிட்டு நம்ம கடை திறப்பு விழாக்கு போயிட்டு அப்போ பார்த்துட்டு சொன்னான். அப்பயும் ஒரு டிசைன் நல்லா இருந்துச்சு, அதுவும் வாங்க முடியல. கடைசியாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்கிற விநாயகர் இவர் தான். எப்படி நீ டெய்லியும் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி டெய்லியும் இதில் இது பண்ணிடலாம். பிள்ளையார் எப்பயும் பூக்கள் மேலே இருப்பார். பூக்களுக்கு மேலே தண்ணி இது வந்து டைட் பண்ணணும் நல்லா. அவங்களுக்கு டைட் பண்ண முடியல. நானும் பண்ண சொன்னோம். சரி அண்ணா வந்து நம்ம வீட்டில் போய் பண்ணிக்கலாம் விட்டுரு அப்படின்ட்டாரு. இது ஆடுதில்ல, அதான் டைட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கா? ரொம்ப நாள் ஆசை எனக்கு விநாயகர் வந்து இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் வாங்கிட்டேன். இதனுடைய விலை என்னன்னாக்கா 27,800 இதனுடைய விலை. ஃபைனலாக அவங்க கொடுத்த விலை. ஆனால் நல்லா சரியான வெயிட்டாக இருக்குது. தூக்கவே முடியல என்னால. நல்ல வெயிட்டாக இருக்குது. அழகாக இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள். இது கூட இன்னொரு பொருள் வாங்கினேன், அது எடுக்கணும். அந்த சோபம் விளக்குறது இது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன்னா, அடுத்தது வந்து அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்றதுக்கு வந்தோமா, அங்கே வந்து என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. இதில் நான் விருப்பப்பட்டது வந்து அந்த நீட்டமாக இருக்கிறது தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே குண்டாக இருக்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னாரு. இதுக்குள்ளே லைட் போட்டு தரேன், நீ வெளியில் வந்து போர்ட்டிக்கோல மாட்டிக்கோன்னாரு. சரின்னு இது வாங்கிட்டேன். இது வந்து 1350 இது. இந்த கொண்டு போய் சோபா மேலே அசார வச்சிரு. இல்லை இங்கே இருக்கும், இன்னொன்று காட்டிடுறேன். அழகாக இருக்கா? இதுதான் டெரகோட்டா. அதே மாதிரி உங்கள் வெளி போர்ட்டிக்கோல மாட்டுறதுக்கு இதுவும் டெரகோட்டா தான். பீங்கானில் டெரகோட்டா டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி இது ஒன்று வாங்கினேன். இது அழகாக இருக்கா? 600 rupees. இது விலை அதிகமாக கம்மியாக எனக்கு தெரியல, பிடிச்சிருந்துச்சி வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? விலை என்ன முன்ன பின்ன இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கல. அழகாக இருந்துச்சு, சரி எனக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். வெளில சும்மா எங்கள் வீட்டுக்காரர் வெளியே தானே உட்காந்துக்கிறாரு, அழகான சத்தத்தை வந்து கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கட்டும். அவ்வளோதான். இது 3 தான் வந்து நான் சென்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 வந்து 3மே நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே இதை வந்து எடுத்து மாட்டணும், இல்லாட்டினா வீணாக போயிடும். ஓகே, சரி. இது அப்படியே நகர்த்திட்டு போய் வச்சிடலாமா? இல்லை இப்படி தூக்கி வெயில் வாங்க 2 பேரும் சேர்த்து அனுப்பி வச்சிடலாம். அவ்வளோதான், பிள்ளையார் ஒரு இடத்துல வச்சிடலாம். கரெக்டாக இருக்குதாடி இந்த இடம்? சூப்பராக இருக்குதுடி, அழகாக இருக்குதுடி. சா உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல பிள்ளையார் வச்சிருக்கிறது. பார்க்கும்போது கச்சிதமாக ஒரே தர அப்படியே. ஆமாம், நல்லா பூ போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இந்த இடத்துல. இனிமேல் சூப்பர். அழகு 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 பிள்ளையார், நல்லா இருக்கு. கிருஷ்ணர் எங்க இருக்குங்க? கிருஷ்ணர் வேற ஒரு இடத்துல வைக்கலாம். என்ன அவரு ஒரு கோச்சுக்குவாரு, அவரையும் ஒரு இடம் பார்த்து அங்கே இங்கே வச்சிடலாம் கிருஷ்ணரை முன்னாடி பார்க்குற மாதிரி. ஓகே, அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.